அனைத்து நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழியில் நாங்கள் கருத்து சத்துக்கு நாங்கள் செய்து கொடுக்க போகிறோம். சாரி, நாங்கள் சங்கீத புத்தகம் 37ஆம் அதிகாரம் 23 வரைக்கும் வாசிப்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர்வயதுள்ளவனுமாய் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு செய்ய நினைத்த காரியங்கள் ஒருபோதும் தடைபடுவதில்லை. ஆனாலும் இந்நாட்களில் சுவாமி, நாங்கள் ஏன் அன்பை திரும்பப்படுகிறோம், ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே கலக்கங்கள் ஏற்படுவது என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கு தேவரை நீங்கள் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் தெரிவிக்கிறோம். உடைய பசுத்தாவிய வல்லமை, உடைய பிரசனம் எங்கள் ஒவ்வொரு மீது வந்து அமர்ந்து அவர்கள் அவங்களுடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுத்து மக்கள் கீழ்ப்படி நடப்பதற்கு ஒவ்வொருக்கும் உதவி பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன் நீங்கள் செய்ய கிருபைக்காக நாங்கள் சோதரிக்கிறோம். நீங்கள் மறைந்து உண்மை நீங்கள் வெளிப்படுத்தும் உடைய காரணத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீங்கள் வெளிப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் உடைய வார்த்தை கேட்டு உண்மையாக கீழ்ப்படி நடப்பதற்கு உங்களுக்கு நீங்கள் நாம் உதவி பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாத்தானவன் வந்து அன்றே சத்தியத்தை எடுத்து போடாதபடி கத்திரி நீ கிருபையாய் பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்து எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. நீங்க பாத்தீங்கன்னா சாரே, நீ ஏன் மனமுடைந்து போகிறாய், நீ ஏன் மனமுடைந்து போகிறாய் என்றதான ஒரு கேள்வியோட இன்றைக்கு நாங்கள் அவருடைய வசனத்துக்கு நாங்கள் செய்து கொடுக்க போகிறோம். நன்றாக கவனிங்க. அப்ப இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அடிக்கடி மனமுடைந்து போகிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்குது. சாரி, அடிக்கடி மனமுடைந்து போகிறது. சாரி, இது ஏன்னு சொல்லி எங்களுக்கு இது உண்மையிலே நாங்கள் கண்டுபிடிக்காட்டி எங்களுக்கு கஷ்டம். அதில் நாங்கள் எப்படி தப்பிச்சு வாருன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய கஷ்டமாக மாறி. நல்ல கவனி, நீங்க சங்கீதக்காரனாகிய தாவீது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து ஒரு முதிர் வயது உள்ள மனிதனாக, அதாவது நீங்க இந்த நல்ல நல்ல வயது சென்ற ஒரு மனிதனாக வந்ததுக்கு பிறகு எழுதப்பட்டதான சங்கீதம் என்று சங்கீதத்தினுடைய பின்னணி சொல்றது. அப்ப அதனால நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வசனத்தை சொல்றாங்க, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் அப்படிங்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அனுபவசாலி, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தான ஒரு மனிதனுடைய அனுபவம் எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தது என்று சொல்லி அவர் மிக தெளிவாக இந்த வசனத்துல சொல்லுறாங்க. அப்ப நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அப்ப நல்ல மனுஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல்ல என்ற வார்த்தை வந்து மூலமொழியில இல்லையா சரிதானே? ஆகவே மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அதுக்கு கீழே மற்ற காரியங்கள் நல்ல என்றதான வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருப்பதாக மூலமொழியில வந்து சொல்லப்படுது. தானே மூலமொழி எங்களுடைய மொழியில் வந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க சாணி. அப்ப கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறார், சகலத்தையும் படைத்து வச்சிருக்கிறார். தானே உண்மையிலேயே வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது தானே அவருடைய அந்த சாஸ்திரங்களை அவருடைய எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும் பொழுது மனுஷர்களாக எங்களை நினைக்கிறதுக்கும் எங்களை விசாரிக்கிறதுக்கும் நாங்கள் ஏமாத்திரம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு தானே நாங்கள் உண்மையிலேயே அந்த அளவுக்கு நாங்கள் அருகதை உள்ளவர்கள் இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களை எதற்காக எங்கள் மேல் அவ்வளவு கருத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாரும் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள், அவருடைய ரூபத்தின்படியே நாங்கள் எல்லாரும் விளைக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அதனால கர்த்தர் எங்க மேல ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார், மிகப்பெரிய நோக்கம். அதனால நீங்க பாத்தீங்கன்னா தானே நான் விழுந்துருவானாங்கிற ஒரு 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 கேள்வியோடு கூட எந்த நேரம் எங்க மேல அவர் அவதானத்தோடு இருக்கிறார். எப்படி அவன் விழுந்தாலும் அவன் விழுந்தாலும் தன்னுண்டு போவது தானே. அப்ப என்ன சொல்றான், அவன் விழுந்தாலும் தன்னுண்டு போகாதபடி எங்களை என் மேல எந்த அளவு கரிசனை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அவ்வளவு கரிசனை யார் மேல? நம்ம மேல கரிசனை வைக்கிறாங்க, அவ்வளவு கரிசனை உள்ள தெய்வம். சரி, அப்ப நாம வந்து எங்களுடைய வழி துன்மார்க்கமான வழியாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. துன்மார்க்கமான வழியாக எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சரி, நீங்க ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் சாணி அவருடைய ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஆண்டு சொல்றாரு. சாணி நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 3ஆம் வசனத்துல வாசிங்க, 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கிய நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. வரலாறு, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உலகம் வந்து எப்படி உண்டாகுச்சு, இது உண்மையிலேயே இப்படியே தான் இருந்துச்சா? சாரி, இன்னைக்கு பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் பலவிதமான தேடுதல்கள் இறங்கியிருக்கிறாங்க. தேடுதல் வேட்டை, வெட்டிய வேட்டை உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் பெரிய தேடுதல். இதெல்லாம் சித்திரம் உண்மை இயற்கையில் இருந்துச்சான்றான்.
அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னுக்குன்னு சொல்லி தானே வாய் பூசாம பூ சொல்லிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள்லாம் ரோஜா பூச்சிட்டு. நீங்க ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா வானமும் பூமியும் உண்டாகி இன்னைக்கு எங்களுடைய இந்த காலப்பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7000 வருஷத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஆனா என்ன பண்றாங்கன்னா கோடிக்கணக்கான வருஷங்கள் லட்சக்கணக்கான வருஷங்கள்னு சொல்லி கலஞ்சிட்டு போயிட்டு இருக்கான், கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். சாரி, அவ்வளவு மோசமான நிலைமையில இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய நமக்கு அவர் கொடுத்திருக்க மிகப்பெரிய சிலாக்கி என்ன அப்படின்னா, அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த வரலாறுகளையே அவர் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறார். இது வேற எந்த ஒரு மத வழிபாடுகளிலும் எந்த விதமான காரியங்களிலும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் எப்படியெல்லாம் இந்த வானத்தை பூமியை படைத்தல் என்றதையெல்லாம் மிக தெளிவாக என்ன சொல்லி வச்சிருக்கிறார், மிக தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். 6 நாள்ல சகலத்தையும் படைச்சேன் அப்படிங்கிறார், 6 நாள்ல படைச்சேன் அப்படிங்கிறார். சாரி, 7வது நாள் ஒரு நாளையும் கொண்டு வருகிறார். சாரி, 7வது நாள் ஒரு நாளையும் கொண்டு வருகிறார். அது 7வது நாள் வராமல் இருந்தா ஒரு வாரம் வந்திருக்காரு. சாரி, அப்ப அது 7வது நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாளை ஆண்டு சொல்ற வந்து சாரி, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் சொல்றாங்க. அப்ப நல்லா கவனிங்க, இந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மேல கரிசனை இல்லை. எப்படி இந்த 7வது நாள் வந்து மிக முக்கியமான நாள், இந்த நாளை ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் சொன்னா ஆசீர்வதிச்சிருக்கிறார், அதை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் அந்த ஒரு எண்ணம், அந்த விதமான ஒரு தேடுதல் இந்த மனுஷங்க வாழ்க்கையில கிடையவே கிடையாது. இன்னைக்கு அதுதான் நீங்க நிறைய பேர் நீங்க காணல, இடத்துல காணல, மிகப்பெரிய கவலை. அவங்க நம்ம இரவு ஜோம் ஆகிட்டு இருப்போம், இவங்க என்ன செய்வாங்க, சோம்பேறித்தனம் உட்காந்துட்டு சொல்றாங்க, இதே மாதிரி சமூகத்துக்கு வர மாட்டாங்க. அதுக்கு ஏகப்பட்டதான சாக்கு போக்குகளை என்ன செய்ய வேண்டியது சொல்றதுக்கு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கலாம். சாக்கு போக்கு கடவுள் சொல்லணுமா? கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு எதையுமே மறைக்க முடியாது. யாராலையும் ஒருத்தராலையும் ஒரு நிமிஷத்துல கூட ஒரு விஷயத்தை மறைக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சாரி, நீங்க யாத்திராகம புத்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பும் பொழுது தானே அங்க வந்து ஆண்டு என்ன சொல்றாரு, எடுத்து வாசிங்க. அந்த 7 நாளை குறித்து என்ன சொல்றாரு? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. எத்தனாவது வசனம்? 8வது. வாசிங்க. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். நல்லா கவனிங்க, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயா. உனக்கு 6 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மனுஷனுக்குன்னு கொடுக்கப்பட்ட நாட்கள் 6 நாள் தான். 6 நாள் தான். 6 நாள்ல தான் ஆண்டு மொத்த காரியத்தையும் படைச்சு முடிச்சார். சொல்றாரு 6 நாள் தான் மொத்த காரியத்தையும் படைச்சு முடிச்சுக்கிறார். வானத்தை உண்டாக்கி, பூமியை உண்டாக்கி, அவர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி மனுஷனையும் உண்டாக்கி மொத்தத்துல எல்லாத்தையுமே 6 நாள் என்ன செஞ்சார், எல்லாத்தையுமே படைச்சு முடிச்சார். அந்த 6 நாள் உனக்கு கொடுக்குறாரு. 6 நாள் தான் உனக்கு கொடுக்குறாரு. 6 நாள் உனக்கு போதும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த 6 நாள் உனக்கு போதும் நல்லா தெரியும் அவருக்கு. சரி, அப்ப இந்த 7வது நாள் என்ற நாள் உனக்கும் எனக்கு சொந்தம் இல்லை, கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறார். அந்த வசனத்தை வச்சு பாருங்க, திருப்பி 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அது அவருக்கு கர்த்தருடைய ஓய்வு நாள். இதை இன்னைக்கு வந்து இந்த இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஆனா இங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கு பாருங்க, அதை தெரியப்படுத்துறாங்க. சொல்லுங்க, 7வது நாள் வந்து உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத நாள். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நாள் நீ ஆசீர்வதிக்கப்பட போகிற நாள். எந்த நாள்? 7வது நாள் என்ன செய்யப்பட போற? நீ ஆசீர்வதிக்கப்பட போற. அது மட்டும் இல்லாம உன்னை பரிசுத்தமாக்குகிற நாள். தேவன் உன்னை பரிசுத்தமாக்க போகிறார். அப்ப உன்னை பரிசுத்தமாக்க போகிறார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் என்ற அந்த நாளை அறிந்த சத்துருவானவன், சாத்தானானவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாளை ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் அந்த நாளை தேவனுக்கு பரிசுத்தமாக கொடுத்து அன்னைக்கு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டக்கூடாது. அவங்க என்ன செய்யப்பட்டக்கூடாது? ஆசீர்வதிக்கப்பட்டக்கூடாது. அவங்க யாரும் பரிசுத்தமாக்கப்பட்டக்கூடாது அப்படின்ற காரியத்துல அவன் மிக தெளிவான ரீதியில எப்பொழுதுமே அவன் விரித்திருக்கிறவனாகவே காணப்படுகிறான். இது பிசாசுடைய விளையாட்டு. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு நாள் தான் எங்களுக்கு சில சில காரியங்களை இந்த உலகத்தினுடைய இந்த நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்ம எதையுமே கொண்டு வந்ததும் இங்க எதையும் கொண்டு போறது கிடையாது. அப்ப இப்படி இருக்கிற எங்களுக்கு வந்து அன்னைக்கு தான் எல்லா விதமான கலை நிகழ்ச்சிகள், பட்டம், பதவி, அந்த பதவி, இந்த பதவி, அந்த உயர்வு, இந்த உயர்வுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் எஸ்டேட்டுகளில் செய்யக்கூடிய வேலை செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாளில் தான் டபுள் பேர் கொடுப்பாங்க வேலை செய்யறவங்களுக்கு. டபுள் பேரை கொடுத்து அன்னைக்கு தானே செய்வாங்க, வந்து இன்னைக்கு வேலை செய்யும் சொல்லி வேலைக்கு கூப்பிடுவாங்க. இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு பாடசாலை பிள்ளைகளுக்கு வருகிற நெருக்கடிகள் எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள தானே செய்யறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த மட்டும் இந்த 7வது நாள்னு சொல்லும் பொழுது வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா 7ஆம் நாள் என்ன நாளாவது?
சனிக்கிழமையாக மாறுகிறது. அப்ப இந்த சனிக்கிழமைனால, இந்த சனிக்கிழமை நாள் 7ஆம் நாள் கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லி இங்க பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சில 7ஆம் நாட்கள் திருச்சபைன்னு சொல்லி திருச்சபை ஒன்று இருக்கு, 7ஆம் நாள் திருச்சபைன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா, சனிக்கிழமை ஒருத்தன் வேலைக்கு போக மாட்டாங்க. சனிக்கிழமை இன்னைக்கும் அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சபை இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கு இந்த உலகத்துல நடைமுறையில் இருக்கு. நல்ல கவனி. அப்ப அது நியாய பிரமாணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான கொள்கை. நல்ல கவனி. ஆனா புதிய ஏற்பாடுன்னு சொல்ற இயேசு கிறிஸ்து தேவனாகி கர்த்தர் இந்த உலகத்துல தானே, நல்ல கவனிங்க, சபிக்கப்பட்டு பாவத்துல சிக்கி தவித்த எங்களுடைய வாழ்க்கையை விடுதலையாக்கும்படியாக, எங்களை தூக்கி எடுக்கும்படியாக, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் தன் மேல சுமந்து கொண்டு எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்து, அதாவது அவதாரம் என்று சொன்னா இறங்கி வருது. அப்ப இயேசு கிறிஸ்து அவதார புருஷராக இந்த உலகத்துக்கு எங்களுக்காக இறங்கி வந்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் தன்மையில சுமந்து கொண்டு தானே அவர் என்ன பண்ணிக்கிறான்னு சொன்னா, எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து எல்லாரையும் போல அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோட எழுப்பி இன்றைக்கும் உயிர் உள்ளவராக ஜீவிக்கிறார். அந்த உயிரோடு எழும்பின நாள் தானே ஒரு புதிய நாளாக, ஒரு புதிய ஓய்வு நாளாக தேவன் என்ன பண்ணிக்கிறார், எங்களுக்கு பிரகடனப்படுத்தி வந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின நாள் தான் என்ன நாள், அவருடைய பரிசுத்த நாள், அன்றுதான் அவருடைய நாள்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாளில் அவர் என்ன பண்ணிக்கிறார், எங்களை மாற்றி தந்திருக்கிறார். நல்ல கவனி. அப்ப ஆனா பழைய பாட்டில் என்ன செய்யப்பட்டிருக்க அப்படின்னு சொன்னா, நீ 6 நாளும் 7 நாளும் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும், நீ தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். நல்ல கவனி. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானே நம்முடைய ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரியாததுனால இவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைய தானே, இந்த ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வரக்கூடிய அந்த நாளை இவங்க தங்களுடைய தேவைகளுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, பயன்படுத்தி விடுகிறார்கள். தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி விடுகிறார்கள். அப்ப என்ன சொல்றது வசனம் சொல்லுது தெரியுமா, சொல்லுது என்ன சொல்லுது, நீ 6 நாளும் வேலை செய், 6 நாள் வேலை செய், பரவாயில்லை தானே, அன்னைக்கு உன்னுடைய கிரிகள் எல்லாம் என்ன செஞ்சு, உன்னுடைய எல்லாம் செய்ய, உனக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்ய அத்தனை எல்லாம் செஞ்சு முடிச்சு அப்படி சொல்லிட்டு 7ஆவது நாள் என்ன பண்ணுனா தானே, அது கர்த்தருடைய ஓய்வு நாளா இருக்கு. அப்படின்னால அந்த நாளை நீ உனக்கு சொந்தமாக்கி கொள்ளாம அதில் நீயானாலும், உன் குமாரனானாலும், உன் குமாரத்தி ஆனாலும், உன் வேலைக்காரனானாலும், உன் வேலைக்காரியானாலும், உன் மிருக ஜீவனானாலும், உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர்கள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். சொல்லுங்க. அப்ப ஏன் எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? நல்ல கவனிங்க. உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா ஜனங்களுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க இந்துவா இருக்கட்டும், முஸ்லாமியர்களா இருக்கட்டும் தானே, அவங்க எந்த மதத்தை சேர்ந்த, ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? இஸ்லாமியர்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் என்ன செய்வாங்க, இதுக்கு பள்ளிக்கு போவாங்க தானே. அவங்களுக்கும் தெரியாது கர்த்தருடைய நாள் இந்த நாள் சொல்லி அவங்களுக்கும் தெரியாது. அதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனை தானே. அப்ப ஆண்டு சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க, எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன்னு சொல்றார். அப்ப இந்த நாட்களை நான் சரியாக கொடுக்காம, எனக்கு என்னை ஆசீர்வதிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய தேவனுடைய சமூகத்தில் நான் போய் காத்திருக்காம, சாரி, என்னை பரிசுத்தமாக்கக்கூடிய தேவன் எனக்காக காத்திருக்கும் பொழுது நான் போய் என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளாதபடிக்கு அந்த நாளை நான் என்னுடைய தேவைக்காக, என்னுடைய பலிக்காக நான் அதை பயன்படுத்துவனாக இருந்தா நான் மிகப்பெரிய துன்மார்க்கனாக மாறிவிடுகிறேன். நான் யாராக மாறிவிடுகிறேன்? நான் ஒரு மிகப்பெரிய துன்மார்க்கனாக மாறிவிடுகிறேன். நான் ஒரு பொல்லாத மனுஷனாக மாறிவிடுகிறேன். சார், ஏன் பொல்லாத மனுஷனாக மாறிவிடுறேன்னு சொன்னா, ஆண்டவருடைய நாளை என்னுடைய நாளாக மாற்றிக் கொள்றது எப்படிப்பட்ட காலத்துல அடுத்தவங்க, அதாவது வேற ஒருத்தருடைய நான் அபகரிச்சா எப்படி இருக்கும், உங்களுடைய அபகரிச்சா இப்படி இருக்கும், ஆண்டவருடைய நாளை நான் அபகரிச்சா எப்படி இருக்கும், சரி, அந்த மாதிரி நான் அபகரித்துக் கொள்கிற ஒரு நிலையை நாட்களை நாங்கள் என்ன செஞ்சோம். அதனால இதனாலதான் இன்றைக்கு உலகம் இவ்வளவு பெரிய போராட்டத்தை இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு சந்திச்சு கொண்டிருக்கிறது. இதனாலதான் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சிட்டு இருக்கு. நம்ம யோசிச்சு பாருங்க, கிழமையில 2-3 நாளைக்கு வேலைக்கு போக இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகும். அன்னைக்கு எத்தனை பேர் கிடைக்கலாம், 1-2 பேர் 2 பேர் கிடைக்கணும், நாங்கள் வேலைக்கு போக வேண்டியது. ஆனா நீங்க அந்த மாச கடைசியில பாருங்க, முட்டையா தான் இருக்கும். எப்படி இருக்கும் கடைசியில் குடி கழிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அங்க ஒன்றும் இல்லை, அங்க இல்லை, எதுவுமே கிடையாது. அது மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வரும் ஒவ்வொரு வாழ்க்கையில். அதையே எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியல. அப்ப நமக்கு ஆண்டவர் என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, தானே, நான் அவர் எனக்கு காண்பித்த வழியில் நான் என்ன செய்யணும், நான் போக வேண்டும். அப்ப முதல்ல நீ ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். என்னுடைய எல்லாருடைய விருப்பம், உலகத்தில் எல்லாருடைய விருப்பம் என்னவா இருக்கணும், என் ஆண்டவர் என்னை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும்.
அதுதானே என்னை அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் போகணும், என்னை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு நான் போகணும். சரி, நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் அவர் தன்னை காண்பிக்கும்படியாக வந்தார். அப்படின்னு அர்த்தம், தேவ தரிசனத்தை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா மனுஷன் என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, நான் தேவனை தரிசிக்க போறேன், தேவனை தரிசிக்க போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். தேவன் எங்களை தரிசிக்கிறதுக்கு எப்பவே இணைஞ்சிடான் உலகத்துக்கு வந்துட்டார். ஆனா நாங்க மாற்றி சொல்லிட்டு இருப்போம், அப்படி நாங்க தேவனை தரிசிக்க போகிறோம்னு சொல்லி தெரியும். நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. வந்து இல்ல, கடவுள் எங்களை தரிசிப்பதற்காக பல வருடங்களுக்கு முன்பதாக என்ன பண்றாரு, இங்க வந்துட்டார். வந்து எங்களுக்கு தரிசனத்தை இணைஞ்சிட்டார், வந்து கொடுத்துட்டார். இந்த தரிசனம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, சிலுவையிலேயே தன்னை எனக்காக என்ன பண்றாரு, ஒப்பு கொடுத்து விட்டார். நல்ல கவனி. அப்ப ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த நாள் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அந்த நாளில் என்ன செய்யப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். அதுதான் 7வது நாளை அவரை பிரதிக்கிறார் தானே. ஆனால் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த 7வது நாளை ரொம்ப அசால்ட்டா விட்டுட்டு சும்மா இருக்கும். அதை கணக்கே பெரிய அது வந்து யோசிப்பாங்க. இன்னைக்கு சபைக்கு போகணும், சபையில கூடி ஆராதிக்கணுன்ற கொஞ்சமாவது தேவ பயம் இல்லாத அளவுக்கு நினைச்சிட்டு இருக்கான் மனுஷன். உலகத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அது சொல்ற நாள் அந்த காலத்துல நாங்கெல்லாம் சர்ச்சுக்கு போற காலத்துல ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு மழையா இருந்தாலும் சரி, என்ன பெரிய போட்டமா இருந்தாலும் சரி, அன்னைக்கு நாள் நாங்கள் என்ன செய்வோம், முடிச்சுக்கிட்டு புடவை எழுதிக்கிட்டு சர்ச்சுக்கு போயிடுவோம். நாங்கள் கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஈவு உண்மையிலே. ஏன்னா அன்றைக்கு நாள் போயிடணும் சர்ச்சுக்கு. ஒப்போத்த போய் நாளைக்கு என்ன செய்வோம், நான் சர்ச்சில் உட்காந்துருவேன். நான் கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கர்த்தருடைய வேலை எங்களுக்கு நினைஞ்சிருக்கிறேன், செய்யும்படி கொடுத்துருக்கிறேன். சரி, சும்மா சாதாரணமாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இதை போட்டுருக்கூடாது. சரி, அப்படின்னா கவனிங்க. அப்ப இங்க சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதக்காரன் சொல்றான், நான் வந்து இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை அப்படிங்கிறான். நல்ல கவனிங்க. இன்னைக்கு பாருங்க தானே, நீதிமான் என்று சொல்லப்படுவது யார் அப்படின்னா, கர்த்தருடைய நீதியின்படி வாழ்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷனுக்கு தான் பேர் நீதிமான். கர்த்தர் கொடுத்த நீதியின்படி அவன் என்ன செய்யணும், அவன் வாழ ஒப்பு கொடுக்கணும், தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, அவன் இருக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னா, சுய புத்தி அவன் வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 3:5 வாசிங்க. நல்ல கவனிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாய்வதை தேவன் ஒருபோது என்ன செய்யறதில்லை, விரும்புறது. உனக்குன்னு சுய புத்தி இருக்கு, உனக்குன்னு சுய புத்தி இருக்கு. நீ நிறைய விஷயங்களை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு தான் தேவன் உனக்கு கொடுக்குற அந்த 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 என்னது இந்த மூளை வந்து கொடுக்குற மூளைனா நீ நிறைய சிந்திக்கக்கூடிய மனுஷன் நிறைய விஷயமா சிந்திப்பான். சாரி, நீ எவ்வளவு வேணாலும் சிந்திச்சு போய் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு முன்னிலையில நாம நிற்கும் நம்ம ஒன்றை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை உண்டாக்கினவர் கர்த்தர். எப்பொழுதுமே என்ன சிந்தனை எனக்கு இருக்கணும், என்னை உண்டாக்கினவர் கர்த்தர், என்னை. அப்ப எனக்குள்ள இருக்கிற மூளையை உண்டாக்கினவர் யார், கர்த்தர் தான் உண்டாக்குறது. என்னை இவ்வளவு அழகாக இவ்வளவு நிலைமை இவ்வளவு பெரிய ஒரு மனசாக ஆண்டு உண்டாக்கி அப்படின்னா அவர் எனக்குள்ள கொடுத்துருக்க அந்த மூலையை அவர் தான் எனக்கு எனக்கு உண்டாக்கி இருக்கிறார். எனக்குள்ள கொடுக்கப்பட்டது கொஞ்சம் தான் கொடுத்துருக்கிறார் கர்த்தர். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய சுய புத்திரன் என்ன செய்யக்கூடாது, நான் சாஞ்சிடக்கூடாது. சுய புத்திர சாய்றது கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்யறது இல்லை, விரும்புகிறதே கிடையாது. நீதிமொழிகள் 3:5 வாசிட்டீங்க. எரேமியா 10:23 வாசிங்க. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கியவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும். மனுஷனுக்கு ஒரு வழி இருக்குன்னா அந்த மனுஷனுடைய வழியை அவனாலே ஆகிற காரியம் இல்லை. நல்லா கவனிச்சு கொடுங்க. எல்லாமே மனுஷனுக்கு தேவனால் செயல்படுத்தப்பட்டவைகள் தான். சாரி, மனுஷன் தனக்கான காரியத்தை தானே செஞ்சுக்கிட்டேங்கிற நிலைமையில இன்னைக்கு இல்லவே இல்லை. நல்லா கவனிங்க. மனுஷன் தனக்கு தேவைன்னு சொல்லி சூரியன் அவனா உண்டாக்கிட்டான். மனுஷன் தனக்கு தேவைன்னு சொல்லி மழை அவனே பெய்ய பண்ணி வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு செயற்கை மழையெல்லாம் பெஞ்சிட்டு தான் இருக்கு. இப்ப செயற்கை மழையை மனுஷன் பெய்ய பண்றதுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட சில ரசாயன காரியங்களை இவன் கண்டுபிடிச்சு அதை கொண்டு போயிட்டு தெரிச்சுதான் மழை என்ன செய்யலாம். எல்லாமே இப்ப எங்க இருந்து ரசாயன பொருள் எடுக்கிறான், அந்த ரசாயன பொருள் ஏற்கனவே ஆல்ரெடி கடவுள் என்ன பண்ணிக்கிறார், ஏற்கனவே உண்டாக்கி வச்சிருக்கிறது எடுத்துருவான். அப்ப இவன் எதையும் தனக்காக செஞ்சுக்கிட்டான்னு சொல்றதுக்கு முடியவே முடியாது.
மனுஷன் வழியில அவனாலே ஆகிறது என்று அவன் ஒரு நாள் நினைக்க கூடாது. இது கர்த்தர் விரும்புறதே கிடையாது. அடுத்த நீதிமொழிகள் எடுங்க 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். மனுஷனுக்கு வழி இருக்கும். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். கவனி என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நான் போயிட்டு நான் அதை போய் செய்யணும், இதை போய் செய்யணும், அப்படி செஞ்சா தான் என்னுடைய குடும்பத்தை அப்படி கொண்டு போகலாம், என்ன பிள்ளைகள் அப்படி சில பெரிய ஒழுங்கு அமைப்புகள் எல்லாம் போட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, நிறைய திட்டங்கள் எல்லாம் போடுறது மனுஷன் போடுவோம். மனுஷன் பல தரப்பட்ட திட்டங்களை போடுவோம். அப்படி எல்லா திட்டங்களும் போட்டாலும் கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசியாக வட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு இருப்பான். மனுஷனுக்கு பார்வையில எல்லாம் செம்மையா தோணும், எல்லாமே செம்மையா தோணும். மனுஷனுக்கு பார்வைக்கு மனுஷனுடைய வழியெல்லாம் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். கர்த்தர் தான் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய இருதயத்துல அவன் இந்த நேரம் அவனோட பார்வைக்கு எல்லாமே செம்மையாகவே தோண்டிட்டு இருக்கும். அவன் நினைக்கிறதெல்லாம் நல்லதாகவே தோண்டிட்டு இருப்பான். நல்லது எது கெட்டது எது என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக இந்த உலகத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு பேர் நல்லவர் என்று சொல்லி, நல்லவர் தேவன் ஒருவரை தவிர இந்த உலக ஒருவனுமே நல்லவன் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தேவன் தான் நல்லவர் என்று சொல்றாரு. அப்ப நல்லவர் கிட்ட இருந்து என்ன வரும்? நல்லதுதான் வரும். அவற்றிருந்து ஒரு நாள் கெட்டது என்ன செய்ய வர்றாரு. தேவன் கெட்டவன் சொல்லி சொல்லுவானா? மதிக்கெட்டவன் சொல்லுவான். மதிக்கெட்டவன் சொல்லுவான், மதியில்லாதவன் முட்டாள்தனமாக நடந்து கொள்வான். மதிக்கெட்டவன் தேவன் இல்லை என்றே சொல்லிடுவான். தேவன் கெட்டவன் சொல்றவங்க தேவன் இல்லைன்னு என்ன செய்வான்? கம்யூனிஸ்ட்வாதிகள் இருக்கிறாங்க, இந்த கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட்வாதிகள் இருக்கிறாங்க, நாஸ்திகவாதிகள் இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு போய் வந்து வட்டத்தில் நின்றுட்டு இருப்பான். அவன் பார்த்து கடைசியாக இருக்குது, அவன் கடைசியில் வரப்போ அவங்க எல்லாம் தேடுவார், அந்த நேரத்தில் தான் தேடுவார். அது வரைக்கும் அவர் பெரிய நாஸ்திகவாதிகள் சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்குற விஷயங்கள் தான். சரி, அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீதிமொழி 14:12 வாசிங்க. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரண வழி. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு தான், இல்லாம இல்லை. அதனுடைய முடிவு எங்க கொண்டு போய் சேர்த்தோம்? மரண வழிகளில் கொண்டு போய் சேர்த்தோம். மரண வழியில் மரணத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம். சரி, நல்ல கவனி. இப்ப இதுதான் ஒரு 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 அதாவது இந்து மதம் என்ற இந்து மதத்தை வளர்ப்பதற்காக ஒருத்தன் இப்ப தேவையில்லாத சில காரியங்களை படிச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன செய்ய பார்க்கணும்னு சொன்னா, இயேசுப்பாவுக்கு மனுஷன் அறிவுள்ளவனாக வரணுன்றது இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம்னு சொல்லிக்கிறான். இயேசு கிறிஸ்து விருப்பம் இல்லையா மனுஷர்கள் அறிவுள்ள பெறுகிறது. அதுக்கு அவன் என்ன அடையாளத்தை காட்டுகிறான் அப்படின்னா, சானே நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை புஷ்டனி சாவைன்னு அன்னைக்கே கூட சொல்லிக்கிறார். ஏன்னா நன்மை தீமை மனுஷன் அஞ்சிடக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்த்துருக்காரு. அப்படி பட்டு கொடுத்துட்டான். நிறைய பேர் அதை தான் செய்வான். அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்னாலேயே டிஸ்கஸ் பண்ற நேரம் அவர் சொல்றாரு தானே, பின்பு தேவனாகிய கர்த்தர் எப்படி? பின்பு தேவனாகிய கர்த்தர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ ஞானம் நிறைந்தவர், எல்லா அறிவுக்கும் மேற்பட்ட தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னுக்கு அவர் பண்ற டிஸ்கஷன் எப்படி பண்றாரு அப்படின்னா, தன்னை போல தன்னுடைய சாயலை போல தன்னுடைய ரூபத்தை போலவே மனுஷனை என்ன செய்வோம், ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இல்லாம மனுஷனை உண்டாக்குவோம்னு தீர்மானம் பண்ணி மனுஷனை உண்டாக்க நினைக்கிறாருன்னா, அவர் நினைப்பாரு மனுஷன் அறிவில்லாதவனா இருக்கணும்னு சொல்லி விரும்புவார். நல்லா யோசிங்க. அது கூட பாருங்க, அந்த மனுஷன் என்ன செய்யணும்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவன் என்ன செய்யணுமா, அவன் சமுத்திரத்தின் மச்சங்களையும் சமுத்திரத்தின் மச்சங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஞானம் வேணும், அறிவு வேணும். அது இல்லாம சமுத்திரத்தின் மச்சங்களை கண்டுபிடிக்கணுமா? அடுத்தது ஆகாயத்து பறவைகள். ஆகாயத்து பறவைகள் எப்படிப்பட்ட பறவைகள், பறவைகளை கண்டுபிடிக்கணும், பறவைகளுக்கு பேர் சூட்டணும். சரிதானே? அந்த பறவைகளுடைய ஒவ்வொரு பறவைகளுக்குள்ள இருக்கக்கூடியதான சில விஷயங்கள் இன்னைக்கு கழுகு பார்த்தீங்கன்னா பயங்கர தூரத்தில் நிற்கும். அதாவது வானத்துல எவ்வளவு தூரத்துக்கு பார்க்கணும் அவ்வளவு தூரம் பார்க்கக்கூடிய பறவைனா என்ன? கழுகு. அந்த கழுகு அங்கிருந்து தன்னுடைய இறையை நோக்கி பார்க்கும். அது கழுகின் பார்வை அப்படி கூர்மையான பார்வை. அது அப்படியே பறந்து 2 காலில் அப்படியே ஒரு ஜலத்துக்குள்ள இருக்கிற சமுத்திரத்துக்குள்ள இருக்கிற மீன் அப்படியே கழுவி திருப்பி போயிடும். அப்படிப்பட்டது அந்த கழுகு. கழுகை பத்தி அவன் அறிய வேணும். சாரி, பறவைகள் அவன் என்ன செஞ்சாகணும்? ஆட்சி செய்ய வேண்டும். அப்படின்னு கழுகையும் அவன் ஆட்சி செய்ய, அவன் கைக்குள்ள கொண்டு வரணும், கழுகை கொண்டு வரணும்.
கழுகு மனுஷனை தூக்கி செய்யும், கழுகு மனுஷனையும் கொண்டு போய் சேர்ந்து அதை ஞாபகம் வச்சுக்கிறது. ஆனா அதே கழுகு அவன் என்ன பண்ணணும்? ஆட்சி செய்ய வேண்டும். மிருக ஜீவன்கள் நேற்று பார்க்கிறோம் நாங்கள் ஒரு இதில் பார்க்கிறோம் நாங்கள் வந்து இல்லை வந்து என்ன சொல்லி பற்றி சொன்னா ஒரு ஜிம்னாஸ்டிக்ல காட்டலாம். என்ன அழகா அவ்வளவு பெரிய ஆப்பிரிக்கன் யானை ரெண்டு யானையை டான்ஸ் எல்லாம் ஆட வச்சு காட்டுறான் மனுஷன். கையில வச்சிருக்கா அந்த இவ்வளவு பெரிய சின்ன ஒரு குச்சின்னு வச்சுக்கிட்டு அந்த விளையாட்டு காட்டுறான், அவ்வளவு பெரிய விளையாட்டு காட்டுறான். ஆப்பிரிக்கன் யானை ரெண்டை கொண்டு வச்சுக்கிட்டு அப்ப யானை ரெண்டை பயிற்சி வைக்கணும், யானை ரெண்டை இவன் சொல்ற மாதிரி கேட்க வைக்கணும். இதுக்கெல்லாம் அவனுக்கு அறிவு இருக்கணும். சரி, நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் விரும்புவாரா மனுஷன் வந்து எந்த காரணம் கொண்டும் அறிவுள்ளவனை வரக்கூடாது நினைப்பாராவது? அப்படி நினைக்கிறவர் அவர் சொல்லுவார் மிருகஜீவன்களை ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கர்ச்சிக்கிற சிங்கம், காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கத்தை சின்ன ஒரு கூட்டுக்குள்ள போட்டு அடைச்சிட்டு வெளியில இருந்து உட்காந்து கைதடிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன். என்ன அழகான வேலைகளை மனுஷன் செஞ்சுட்டு இருக்கிறான் இல்லையா? எல்லாரையும் முழுங்கி திங்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய சர்ப்பங்களையும் பெரிய பெரிய மலை பாம்புகளையும் ஒரு சின்ன கூட்டுக்குள்ள கொண்டு போட்டு நினைச்சு வச்சுட்டு இருக்கான். அந்த பாம்பு மேலே அவன் படுத்து கிடக்கிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு பாம்பு எல்லாம் அவனுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறான் மனுஷன் வந்து. அந்த அளவுக்கு ஆண்டுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுடைய செயல்கள் பார்க்க ஆச்சரியமா இருக்கு. யோசிச்சு பாருங்க. அடுத்தது பூமி அனைத்தையும் பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சாலும் ஆட்சி செய்ய வேண்டும். சரி, அப்ப பூமி அனைத்தையும் ஆட்சி செய்ய வேண்டிய அறிவு தேவன் அவனுக்கு என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கிறார். பூமி மேல ஒரு சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். அவங்கள கடவுள் படைக்கும் பொழுது என்ன போலவே படைக்கணும், என்ன மாதிரியே தான் இருக்கணும் மனுஷன். என் ரூபத்தின்படியே தான் இருக்கணும். அவ அவருடைய ரூபத்தின்படியே தான் இருக்கணும் மனுஷனை உண்டாக்கணும். வந்து என் பக்கத்துல இன்னொரு காலத்தை சேர்த்து தலை இன்னொரு தலை வச்சுக்கிறது. ரெண்டு தலையோட பிறந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி கொண்டு போயிட்டு ஆபரேஷன் பண்ண தேடுறாங்க. ஆபரேஷன் பண்ணுனா செத்து போயிடுவான்னு சொல்லி அவனை அப்படியே வச்சிருக்காங்க. மயானம் செத்து போயிடுவாங்க மனுஷன். ரெண்டு தலையோட பிறந்துட்டாங்கிற ஒரு மனுஷனை பார்த்தா அப்ப என்ன கையெழுத்து கொண்டு இருக்கணும். அடே ஆண்டவர் பிறந்துட்டாங்க. ஏன் அவனுக்கு ஆபரேஷன் பண்ண தெரிவித்து தான் ரெண்டு தலையோட வாழவே முடியாது மனுஷன். ரெண்டு தலையோட வாழவே முடியலன்ற ஒரு மிகப்பெரிய கொடூர செயலை மனுஷன் உணர்றான். ஆனா ரெண்டு தலை இருந்தாலும் கடவுள்னு நினைக்கிறான். யாருடைய சிந்தனை யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப ரெண்டு தலை இருந்தாலே பிரச்சனை, நாலு தலை இருந்தா சரியா வந்துருமா? நாலு தலை இருந்தா வாழ்ந்துடலாம், வாழ முடியுமா? ஏலாது. அப்ப நாலு தலை இருந்துச்சுன்னா அவர் கடவுள்னு சொல்லிடுறாங்க. நல்லா கவனிங்க. நான்கு திசைகளையும் நோக்கி பார்க்கிறவர் தானே பரம்பிரம்மா. ஒரு நாலு தலைகள் என்ன செய்யுது இருக்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கு மனுஷர்கள் பேசிட்டு இருப்பாங்க. ரெண்டு தலைவருடைய வாழ முடியும், நாலு தலைவருடைய எப்படி வாழ்றது? ஏன் மனுஷன் யோசிக்க மறுக்கிறான்னு பாத்தீங்கன்னா இல்ல, கடவுள் தன்னுடைய சாயலை தன்னுடைய ரூபத்தை அப்படியே மனுஷனுக்கு கொடுத்துக்கிறானா. இப்ப நான் எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி தான் அவருடைய சாயல், அப்படி என்னுடைய ரூபம் எப்படி அப்படிதான் அவருடைய ரூபம். என்ன கொஞ்சம் ஆண்டுகள் வந்து ஆரம்ப நாட்டில் மனுஷன் படைக்கும் போது நிறைய ஒரு விசித்திரமான அளவுள்ள ஒரு மனிதனாக நினைச்சிருக்க மாட்டான். இது என்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்துக்குள்ள காலப்போக்கில் நினைஞ்சு போச்சு, மாறி போயிருக்கு மனுஷன் வாழ்க்கை. அவ்வளவுதான். சாரி, ஆண்டவர் மிக தெளிவாக படைச்சிருக்கிறார். சாரி, இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் சாரி இப்படி நல்லா அப்படி கொஞ்சம் ஆடணும்னு டக்குனு பார்த்து சொல்லிட்டு கும்பிட்டுருவான். இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் கும்பிடுவான். ஊர் பிராணிகளை கும்பிட ஆரம்பிச்சிருவான் இங்கே உள்ளவன். இதே நீங்க வெளிநாட்டில் உள்ளவனை பார்த்தீங்கன்னு சொன்னா அதையே பண்ணையா வளர்க்குறான். வளர்த்து எடுத்து அப்படியே எடுத்து என்ன செய்யறான், அது அப்படியே ஒரு ஜொக்குல அப்படியே அதை கட்டிக்க வச்சு அந்த விஷத்தை பூரா தனியா எடுக்கிறான். எடுத்து விஷத்தை வேற விற்பனை செய்யறான். தலையை வெட்டி வீசிட்டு எல்லாம் உரிச்சிட்டு டேபிள் போட்டு அப்பயே கொடுக்குறான். சுப்பை போட்டு கொடுக்குறான் முடிக்கிறதுக்கு. சார், இதை கடவுள் கும்பிடுறதுனா அங்க என்னவா மாறி இருக்கு, எல்லாம் உணவாக மாறி இருக்கிறது. சார், ஏதோ அந்த காலத்துல தான் தெரியல, டிவி இல்ல, அது இல்லை, இது இல்லை, இன்டர்நெட்ல ஒண்ணுமே கிடையாது. இப்போ உன் கையிலேயே வச்சிருக்க, இன்டர்நெட் வச்சிருக்க, நீ சுத்தி பார்த்தீங்கன்னா ஜப்பான உன் கையில கொண்டு வந்துடலாம். நீ ஜப்பான் நாட்டை உன் கையில கொண்டு வந்து ஜப்பான் எல்லாம் திங்கிறான்னு பாத்தீங்கன்னா அவன் இதை தான் திங்கிறான்னு கண்ணால பார்க்கலாம். அந்த அளவுக்கு கடவுள் உன் கையில எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. நீ இப்ப பார்த்து உனக்கு புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, மனுஷர்கள் மதிக்கிறவர்களாக நடப்பாங்க. ஆனா அதை தொடர்ச்சியா நடக்க விடாதபடி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல அறிவு வளர்ச்சியை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டியது இதெல்லாம் கையில கொண்டு கொடுத்துக்கிறார். அப்ப இங்க படிச்சவங்க தெரியும், அடே இது கடவுள் இல்ல, இது கடவுள் இல்ல, இது என்ன சாப்பிடுறதுக்கு கடவுள் படைச்சிருக்கிறார். சாப்பிடுறதுக்கு படைக்கிற சாப்பாடு உணவு அவன் வெட்டி தீனுக்கிட்டு இருக்கான். சார், நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த விஷத்தையும் என்ன செய்யறாங்க, அதையும் முடிச்சுட்டு அதையும் குடிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து குடிக்கிறாங்க, குடிச்சு அவங்க ஹெல்த் என்ன கொஞ்சம் என்ன செய்யறாங்க, புதுனமான விளையாட்டா இருக்கு. வந்து இங்க இருக்கிற பாம்பு கூட அங்க விளையாட்டுகள் இருக்கிற பாம்புகளை பார்த்தீங்கன்னா பயமா இருக்கும், அவ்வளவு பெருசு. சார், என்னென்னமோ நாங்க பேர் சொல்லிட்டு இருக்கிறோம். சார், இது எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு கடவுள் மனுஷர்களை பார்க்கும்படி செய்திருக்கிறார். கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே திரும்ப அதே முட்டாள்தனத்துல மனுஷன் நினைச்சிட்டு கிடக்கிறான், ஓடிட்டு கிடக்கிறான். நல்ல கவனி. அப்ப மனுஷர்கள் அறிவை அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் தேவனுக்கு இல்லாமல் இருக்குமா?
இல்ல மனிதன் எப்படி கூட அப்படின்னா கடவுள் தன்னை போலவே மனுஷனும் இருக்கணும் அப்படின்னு எண்ணத்தோட படைக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட கடவுள்? அவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல எதையாவது செலுத்த முடியுமா எங்களால? யோவான் புத்தகம் 1:12 சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவர், அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு அடிமைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏசப்பாவை விசுவாசிச்சா அவங்க அத்தனை பேர் யாரா மாறணுமா? பிள்ளைகளாக மாறணுமா? யாருமே ஏசப்பாவை விசுவாசிக்கிற யாரும் அடிமைகளாக என்ன செஞ்சிடக்கூடாது, ஆகிடக்கூடாது. நம்மளும் அடிமைகள்ங்கிற பேர கடவுளுங்களுக்கு என்ன செய்யல, கொடுக்க இல்லை. நாங்களாம் அடிமைகள் கிடையாது. ஏசப்பாவை நாங்கள் விசுவாசிச்சோம்னா அடுத்த கடவுள் நம்ம யாரை மாறணும்? ஏசப்பாவோட பிள்ளையா மாறிடுறோம். நம்ம எல்லாரும் இதாவுடைய பிள்ளைகளாக மாறிடுறோம். நம்ம சாரி இதாவே தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு வச்சு பாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்தவர் யாரு? ராஜாதி ராஜன். அந்த ராஜாவுக்கு நான் பிள்ளைனா நான் யாரு? யாரு சொல்லுங்க? நான் யாரு? பிரின்ஸ். யார் நான்? இளவரசன், இளவரசி. அப்ப அடுத்து யாரால போறது? யார் போறது? நம்ம இளவரசர்களாக இளவரசிகளாக இருக்கிறோம். தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம யாரு? அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். அவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு அதுல எல்லாம் என்ன செய்யணும் கிடையாது. நம்மள யாரு? நம்ம யாருன்றத கர்த்தர் எங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தி காண்பிச்சாலும் சொல்லுவாங்க, பழமொழி கண்ணை முற்றி கவட்டுக்குள்ள வாங்க. சாரி, பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த நேரமும் நம்ம நோக்கம் பண்ணா ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது போகணும், எங்கேயாவது வேலைக்கு போகணும், அந்த பாட்டிக்கு போகணும், இந்த பாட்டிக்கு போகணும், அந்த பட்டம் பதவி அது இது எங்களுக்கு கணக்கு எந்த பொறுப்பு உணர்ச்சி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இப்போ தேவை என்னன்னா இந்த உலகம் கொடுக்குற வெகுமதியை நான் பிணைஞ்சு வந்து போயிட்டேன், பெற்றுக்கொண்டு வந்துடணும். இந்த கேடுகட்ட இந்த எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் நான் இளவரசனாக இளவரசியாக இருக்கிறேன் என்ற நிலையை அறியாம போய் சாக்கடையில் வந்துருந்தேன். நான் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு தெளிவா நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய காரியம். சாரி, ஆண்டவருடைய புள்ள ஆண்டோடைய நாளை கொள்ளடிப்பானா? ஆண்டோடைய புள்ள ஆண்டோடைய நாளை கொள்ளடிப்பானா? ஆண்டோடைய புள்ள என்ன செய்வான்? ஆண்டோடைய நாளை அவருக்கு கொடுத்து அவருடைய நாமத்தை பயன்படுத்துவான். அவர்கிட்ட இருப்பான். அன்னைக்கு நாளுக்குள்ள அவரோட இருப்பாங்க. அவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதுதான் அவருடைய பிள்ளை. அவர் சொன்னதை செய்யாம அவருடைய விருப்பத்துக்கு மாறாக எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற அவருடைய பிள்ளை. அவருக்கு எதிராளியாகி சத்துரு சாத்தான போலவே துன்மார்க்கன், கெட்ட மார்க்கத்தை போய் கொண்டிருக்கிறவன். அப்ப துன்மார்க்கனை பார்த்து ஆண்டு சொல்றாரு, இப்படி சொல்றாரு, அப்படி சொன்னா இசைக்கேல் புத்தகம் 33:9 இசைக்கேல் புத்தகம் 33:9 உலகத்துல உள்ளவன் பல விதமா கொண்டு வர. அதாவது என்ன தெரியுமா செய்யறான்? பரிசுத்த வேதாகமம் வந்து அதாவது கிறிஸ்தவங்கிறது பொய்ன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனால என்ன செய்ய முடியல, அந்த பொய்யை நிரூபிக்க முடியவே மாட்டேங்குது. ஏன் பொய்யை நிரூபிக்க முடியல? என்னத்துக்காக பொய்யை நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சானே அவன் ஒரு பொய்யை கொண்டுகிட்டு தான் என்ன செய்யறான், வாரான். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு 9 பொய்யை என்ன செய்ய பார்க்கறான், அவன் கொண்டு வர்றான். அவனால என்ன செய்ய முடியல, ஒரு விஷயத்தை மெய்ப்பிக்க முடியல. அது அவனுக்கு இருக்கிற பெரிய பலம் வேணும். அது நமக்கு தேவையும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மளை மிகப்பெரிய அறிவாளிகளாக, மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக, மிகப்பெரிய மேதைகளாக தேவனங்களை படைத்து வச்சிருக்கிறார். சாரி, சும்மா இல்ல. அப்போ பூமி அனைத்தையும் ஒரு மனுஷன் ஆளுகை செய்யணும் விளையாட்டு கிடையாது. சாரி, தங்கத்தை ஒரு மனுஷனுக்கு என்ன தோண்டி போய் தங்கத்தை எடுத்து வந்துட்டு இருக்கான், வயிறுக்கு தோண்டி எடுத்து வந்துட்டு இருக்கான். எல்லாம் எங்க இருக்கு? பாதத்துக்கு கீழே, நம்ம காலுக்கு கீழே, ஒரு வயதுக்கு கீழே. எனக்கு நமக்கு தெரியுமா? நம்ம பார்த்துருக்கோமா? இல்ல, இது கீழே ஒரு தங்கம் இருக்கு, எங்களுக்கு தெரியாது. எல்லாம் பாதத்துக்கு கீழே இருக்கு. தங்கத்தை கொஞ்சம் எடுத்து அதை உருக்கி அதை ஒரு உருவமா செஞ்சுட்டு அதை கும்பிட்டு உட்கார்ந்து இருக்கிற கூட்டமாக தேவன் எங்களை வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னா, எதுக்காக வைக்கல? காலுக்கு கீழே உள்ளது நீ காலில் போட்டுக்க, அதுக்கு தலை வைக்கணும் என்ன செய்யாது, செயல்படாது. அப்போ காலுக்கு கீழே இருக்கிற தங்கம்னா தங்கத்தை எடுத்து உருக்கி அதில் ஒரு உருவத்தை செஞ்சு அதில் கும்பிட்டு உட்கார்ந்து அளவுக்கு தேவன் என்ன பண்ணல, எங்களை வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னா, என் ஆண்டவர் பாதத்தை எங்க பார்த்து கீழே அவர் இருக்கிறார். எங்களையும் மாற்றி செய்யக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவனாக சாரி ஆண்டவர் பரலோகத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரலோகத்தை நோக்கி கும்பிடக்கூடிய நமஸ்கரிக்கக்கூடிய ஜனங்களாக தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம தேவையில்லாத விளையாட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எங்களுக்கு தங்கம் இது உலக பொருள். நாங்க உலகத்துல வாழ்றதுக்காக விலை மதிப்பான தங்கத்தை கொடுத்து பணத்தை வாங்குறது பண்ண மாற்று வேலைகள். இதே தங்கத்துக்கு பதிலாக வைரத்தையும் பதிலாக தங்கத்தையும் வாங்கின நாட்கள் போய் இன்னைக்கு தங்கத்தை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு இருக்கிறான் மனுஷன். பணத்தை கொடுத்து தங்கத்தை வாங்கிட்டு இருக்கான், வாங்கிட்டு இருக்கான். இவனுக்கு தான் வித்தியாசம். மனுஷன் வாழ்வதற்காக ஆண்டவர் உலகத்துல பூமி அனைத்து கொடுத்துட்டார். அதே பூமியின் மண்ணினால்தான் மனுஷனை தேவன் என்ன பண்ணார், உண்டாக்கினார். சரி,
அந்த அந்த பூமியின் மனிதனால உண்டாக்கப்பட்ட மனுஷர்ல ஒருத்தர் தான் புத்தர். சரியா? அந்த பூமியின் மனிதனால உண்டாக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து கிடையாது. அது நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க இயேசு கிறிஸ்துவானவர் பூமியின் மனிதனால உண்டாக்கப்பட்டவர் கிடையாது. அவர் பரிசுத்த ஆவியினால ஒரு கன்னிகையின் கற்பத்தில் என்ன பண்ண வந்தவர்? அவர் வந்தார். அதாவது வார்த்தையாக அந்த கற்பத்துக்குள்ள வந்தவர். அவர்ல மண்ணு கிடையாது. அவர் பூமியின் மண்ணுக்கு சம்பந்தப்பட்டவர் கிடையவே கிடையாது. அதனாலதான் 3 நாள் அவர் அடக்கம் பண்ண பொழுதும் அந்த மண்ணானது என்ன செய்யற அவரை பிடிச்சு கொள்ள கூட விரும்பல, அவரை ஏற்றுக்கொள்ள கூட விரும்பல. சாரி, அதனாலதான் ஆண்டு உயிரோட 3ஆம் நாள் நினைச்சிட்டார், எழுப்பிட்டார். மறுநாள் மலையில போயிட்டு என்ன செய்யுது? கல்லறையில போயிட்டு தேடுது. என்னடா மதுரை மரியாள் போய் தேடுது. என்ன இருக்குது? அங்க போய் பார்த்தாங்க, சுற்றப்பட்ட சேலம் மட்டும் என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல இருக்குதான். உடம்ப என்ன செய்ய மாட்டேங்குது, தேடுறாங்க. எப்படி வாங்கி வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகத்திரேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். உடனே அவள் ஓடி சீமோன் பெரியவனிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். நல்ல கவனி, அங்க போய் தேடினா ஏசப்பாவை காணோம், ஏசப்பாவோட உடம்ப காணான்னு சொல்றாங்க. நிறைய பேர் பண்டிதர்கள் சொல்றாங்க அவருக்கு மறுரூபமாக்கப்பட்ட சமயத்தோட போயிட்டாங்க. நான் தெளிவா சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எனக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாடு படி நான் பேசுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த மொத்த சரீரத்தோட தான் உங்களுடைய இளமையான 5 வந்து வெளியில போனார். ஏன்னா அவருடைய சரீரம் மண்ணான சரீரம் இல்லை. அந்த வார்த்தை மாம்சமாகின்னு தான் பைபிள் சொல்லி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த முறை நமக்குள்ளே என்ன வாசம் பண்ணினார் மிக தெளிவா வசனம் சொல்லி. வார்த்தை தான் மாம்சமாகி வந்திருக்குதே தவிர மண் என்ன செய்யல மாம்சமாகி. மண் மாம்சமாகவில்லை. ஏசப்பா மண் ஏசப்பா மண்ணு கிடையாது. அப்ப அந்த மண்ணான மனிதனாக இருக்கிற புத்தருக்கும் ஏசப்பாங்கிற ஒரு இயேசுடைய படத்தை கொண்டு பக்கத்துல வச்சுட்டு ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லி உலகத்துல காட்டுவாங்க. நீ அதை நம்ப போவார். அவர் வேற இவர் வேற. அவருக்கே இவர் தான் அப்பா. யாரு? ஏசப்பா தான் அப்பா. அதை சரியா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நாம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப துன்மார்க்கர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படியான காரியங்கள்லாம் கொண்டாந்து திணிச்சு இயேசு கிறிஸ்துவை கெட்டவராக காட்டணும்னு நினைக்கிறாங்களோ முடிய ட்ரை பண்றாங்க. அதனால முடியல. ஏனென்றால் நம் தேவனாகிய ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அவர்தான் நல்லதா இருக்கும். அவர் எப்பயுமே தீமை செய்யறது கிடையாது. எந்த ஒரு கெட்டது எந்த ஒரு மனசுக்கு என்ன செய்யறது? அவர் செய்யறதே இல்லை. வாசிங்க 33:9 வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழிகளை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். இங்க வார ஞாயிற்றுக்கிழமை நாள்ல சபை கூடி வருகிற நாள்ல நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளு உனக்கு அழைப்பு கொடுத்து உன்னை கூப்பிட நீ ஞாயிற்றுக்கிழமை நாளை நீ கொள்ளையடிச்சு அன்னைக்கு நாளை நீ உனக்கான நாளாக மாற்றுவியா இருந்தா நீ ஒரு துன்மார்க்கனாக இருப்ப. நீ எப்படி பண்ண உன்னுடைய வழியை விட்டு நீ திரும்பாம போனா நீ செஞ்சிட்டு இருக்கிற அந்த அக்கிரமத்தினாலேயே நீ சாவன்னு சொல்லி ஆண்டு சொல்லுகிறார். ஞாயிற்றுக்கிழமை நாள்ல உன்னுடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேணும். நீ அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல சபை கூடி வரும் நாட்கள்ல நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ சபை கூடி வரும் நாள்ல நீ உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள். ஏன்னா உனக்கு நீ பரிசுத்தப்படுத்திக்கிறார். உன்னை பரிசுத்தமாக்குறவர் தேவன். அவர் உன்னை பரிசுத்தமாக்கணும். அன்னைக்கு நீங்க உட்கார்ந்து உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுன்னு சொல்லும் பொழுது அன்றைக்கு நாள் நீ அதை உன்னுடைய நாளாக மாத்திக்கிட்டு நீ அதை பரிசுத்தப்படுத்த வேண்டிய நீ உன்னுடைய வாழ்க்கை இன்னும் நீ அசுத்தமாக்கி கொண்டு திரிவன்னு சொன்னா உன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு நீ வெளியே வரலனா நீ உன்னுடைய அக்கிரமத்தினாலே என்ன செய்வ? சாவாய். சாரி, நல்லவராகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து கெட்டவர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எத்தனை பேர் இந்த உலகத்துல மூளை முடுக்குங்க எந்திரிச்சாலும் அத்தனை பேரும் அவங்களுடைய துன்மார்க்கத்தினால என்ன செய்வாங்க? சாவாங்க. அப்ப துன்மார்க்கத்தினால சாவாய்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உடனே செத்து போறது கிடையாது. உடனே செத்து போறது கிடையாது. நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கினால சாவாய்னு சொன்னோன்னே அவன் அப்படியே சாகல. சாவாய்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. நீ நாசமா போவன்னு அர்த்தம். நாசமா போன என்ன அர்த்தம்னா தேவன் உன்னை சபித்திருக்கிறார். நீ போகிற இடங்கள் எல்லாம் நீ செய்கிற எல்லா காரியங்களையும் நீ ஒரு சபிக்கப்பட்ட நிலையிலேயே இருப்பன்றத தேவன் உனக்கு மிக தெளிவாக என்ன பண்ற அந்த காரியத்தோட அறிவித்து நீ செய்யற காரியத்தினாலதான் நீ சபிக்கப்படுவ. நீ செய்யற காரியத்தினாலதான் அன்றைக்கு நீ கர்த்தருடைய கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அதனால நீ உனக்கு எடுத்துக்க முடியாது. அவர் உன்னை பரிசுத்தமாக்கணும். நீ உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. அவர் தான் உன்னை பரிசுத்தமாக்க வேண்டும்.
சரி, அப்ப அவர் பரிசுத்தமாக்குறதுக்கு நீ வந்து அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? அவரை நோக்கி நீ பார்க்க வேண்டும். இதெல்லாம் நீ விட்டுட்டு ஓடிக்கிட்டு தெரியவேன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீ அன்னைக்கு நாள் நீ உன்னுடைய எல்லா காரியங்களையும் சாக்கு போக சொல்லிட்டு இருக்கலாம். இன்னைக்கு மழை, ஒவ்வொரு மழை, இன்னைக்கு அதனால இன்னைக்கு ஒருத்தருக்கு வர முடியலன்னு சொல்லி நீ சொல்லிட்டு இருக்கலாம். இல்ல, ஒரு நாளும் இல்லை. வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போறவனையே ஆண்டு உயிரோட காப்பாத்தி வெளியே கொண்டு வருகிறார். இந்த மழை ஒண்ணி அழைச்சிடார். நீ தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு மழை உனக்கு ஒரு தடை நீ சொல்லவே முடியாது. சார், நீ தேவனை ஆராதிப்பதற்காக நீ வனாந்தரத்தை நோக்கி நீ பயணிக்கும் பொழுது செங்கடல் உனக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இக்கரைக்கு அக்கறைக்கு வர வேண்டிய நீ யோர்தான் உனக்கு தடைன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நீ கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பதாக உனக்கு முன்னால பெரிய பெரிய ராஜாக்கள் எழுப்பி உனக்கு முன்னால யுத்தம் பண்ணிருக்காங்க. அந்த யுத்தத்துக்கு நீ பயப்பட, உனக்கு அந்த யுத்தம் பண்ணுகிறவரை கர்த்தர். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வரக்கூடிய ஜனங்களுக்கு எனக்கு அந்த தடை, இந்த தடை, மேல் வலி, கால் வலி, கைப்புத்த, கால் குத்த, இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கும் ஆண்டுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயந்து. எப்படி கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்பட வேணும் ஒரு மனுஷன். நல்ல கவனி. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வரணும் இல்லையா? நீதிமொழி 19:23. கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வரணும். கர்த்தர் யார்? கர்த்தத்துவம் நிறைந்தவர், என்னை உண்டாக்கினவர், எனக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கினவர், எனக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். தானே? அப்ப எனக்கு ஒன்று அருளாக இருப்பாரோ? என்னுடைய தேவையை சந்திக்க மாட்டாரா? பசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. எவன் ஒருத்தர் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவன் ஜீவனுக்கு ஏதுவான பாதையில போயிட்டு இருக்கான். சரி, நீ நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த துன்மார்க்கமாக நடக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, கர்த்தருடைய நாளை, கர்த்தருடைய சபை கூடுதல் எல்லாம் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் சும்மா சாதாரணமா இடம் போட்டு நினைச்சிட்டு இருக்கான், உட்காந்துருக்கான். இந்த சபை ஜனங்களுக்குள்ளேயும் இந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, சபை ஜனங்களுக்கு நல்ல சபை ஜனங்கள் யார் அப்படின்னு ஏன் சபை ஜனங்களால எழும்ப முடியல, ஏன் எந்திரிக்க முடியல, ஏன் போராட்டத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது? என்ன காரணம்? கடவுள் என்ன செய்யறான்? அவன் சபையில வந்து ஆரம்பிக்கக்கூடிய இப்ப பார்த்தாலும் சேசர் அடிச்சுட்டே இருக்காரா, இல்ல அரவங்களை குத்திக்கிட்டே இருக்கிறாரா, இல்ல திருசூலத்தை பத்தி குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரா? கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த வேலையை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை அழைக்கிறாரு, உன்னை பரிசுத்தமாக்க போறேன்னு உன்னை அழைக்கிறாரு. நீ உன் தேவனுடைய சமூகத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்கிற, நீ வர மாட்டேங்கிற. ஏனென்றால் உனக்கு ஏகப்பட்ட வேலைகளை நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, கர்த்தருடைய நாளை உன்னுடைய நாளாக மாத்தினதே நீ மிகப்பெரிய வேலை செஞ்சு வச்சுக்கிற. அதனால ஒன்று நாளை மாத்திட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த நாள்ல நீ என்ன பண்றனா, நீ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல ஈடுபட்டு சில காரியங்கள்லாம் செஞ்சு நீ பெரிய ஆசீர்வாதத்தை கண்டறலாம்னு யோசிக்கிற. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்காட்டி எந்த கொம்பனாலே உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார். கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறார், வேற எந்த கொம்பனும் உன்னை ஆசீர்வதி சரி வராது. சரி, அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் எப்பயுமே. சரி, எபிரேயர் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 10ஆம் அதிகாரத்துல வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, சபை கூடுதலை சில விட்டு விடுறது போல, சபை கூடுதலை சில விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். என்ன சொல்றது? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25 வசனம், சபை கூடுதலை சில விட்டு விடுறது போல நாமும் விட்டு விடு. யார் நாமும்? என்னது நாம்னா யாரு? இயேசு கிறிஸ்து யார்? அவர் 6 நாள் என்னெல்லாம் உண்டாக்கி இருக்கிறார். 7வது நாள் யாருடைய நாள்? அந்த 7வது நாள் வந்து கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாள்ல சபை கூடி வருகிறதை நிறைய பேர் விட்டுக்கிறான். ஆனா நாம் என்ன செய்யக்கூடாது? ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தராகிய தேவன் தானே நமக்கு எதிர்பார்க்கிறதே அவருடைய நாள் அவருக்குரியதை அவருக்கு கொடுத்துரு. தேவனுக்குரியது தேவனுக்கு என்ன செஞ்சு கொடுத்துரு, ராயனுக்குரியது ராயனுக்கு கொடுத்துரு. சாரி, தேவனுக்குரியது தேவனுக்கு கொடு. அவர் உங்ககிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்க இல்லை, உனக்கிட்ட எனக்கு வேற எதையும் எதிர்பார்க்க இல்லை. அது தேவை பண்ணுவான் கூப்பிடல. சரியா? ஒருத்தர் வாழ்ந்தாட்டு கேட்கல, அந்த மிருகத்தை கொண்டா இந்த மிருகத்தை கொண்டு சொல்லல, ஒண்ணுமே உனக்கிட்ட கேட்கல. உன்னை கேட்கறது எல்லாம் அவருடைய நாளை அவருக்கு என்று கொடுத்தது. அவரை ஆராதிக்கும்படியாக கூடி வருகிற சபை கூடுதலை நீ ஒருபோது என்ன செஞ்சிடாத, விட்டுக்கூடாது. நீ விட்டுட்டு நீ தரமாறாது. ஆண்டவர் மிக தெளிவாக என்ன செய்யறார்? இந்த காரியங்களுக்கு எச்சரித்து கொடுத்திருக்கிறார். ஆனா நாங்க இது எல்லாத்தையுமே மீறி 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 நாங்க பெரிய ஆள்களா மாறுறது. தேவனுடைய சபையை பீறி போடுகிறது. தேவனுடைய சபை நாட்கள்ல, தேவனுடைய சபை கூடி வருகிற நாட்கள்ல கொஞ்சமாவது கணக்கெடுக்கிறது. அதனால பயப்படுறதே கிடையாது.
அன்னைக்கு நான் கத்தோலினால கத்திருக்கு கூடப்பா, அதனால நீ எதுக்கு எடுத்துக்கிற? சரி, எடுத்த என்ன நிலைமை கிடக்கலாம்? பெரிய 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 கம்பெனிஸ் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ரூபாய்களை உள்ள போட்டு கொள்முதல் பண்ணி எத்தனையோ கம்பெனிஸ் எல்லாம் மூடி தள்ளிட்டாங்க சேனைக்கு. சாதாரண கண்ணுக்கு தெரியாத கொரோனா வந்து அத்தனை ஆட்சியில் போட்டுருச்சு. ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சு ஞாயிற்றுக்கிழமை மில்லியன் கணக்கில் சம்பாதிக்க வேண்டும். மில்லியன் கணக்கு எங்க போயிடுச்சு, எங்க போனுச்சுன்னு தெரியல, போன இடத்தை கண்டுபிடிக்க முடியல. சாரி, உலக நாடுகள் பல நாடுகள் இன்னைக்கு திண்டாடி கொண்டிருக்கு. காரணம் என்ன? ஆண்டுடைய நாளை கொள்ளையடிச்சு ஆண்டுக்கான நீதியை, ஆண்டுக்கான சரியான காரியத்தை செய்யாமல் விட்டதன் விளைவாக இன்னைக்கு பல நாடுகள் இன்னைக்கு போராட்டத்தில் நினைச்சிட்டு அனுபவிச்சு கொண்டிருக்கிறது. சாரி, நீங்க தான் ஓடுற நாட்கள் ஓட்டி அது பண்ணி சபைக்குள்ள நாளெல்லாம் சபையில ஒரு சபைக்குடி வர நாட்கள் எந்த நாளையும் நீங்க அவருக்கு கொடுக்கறது இல்லை. ஓடி 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 கடைசியில பார்த்தா சாதிச்சது ஒண்ணுமே இல்லை. கடைசியில் சாதிச்சது ஒண்ணுமே இல்லை. குடும்பம் அந்தல சிந்தனை, குடும்பம் பிரிஞ்சு அப்படி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு உட்காந்துருக்க தவிர மற்றபடி எந்த விதமான ஆசீர்வாதங்களால் என்ன செய்ய முடியல. ஆஸ்வதிக்கப்படவும் இல்லை, பரிசுத்தமாக்கப்படவும் இல்லை. என்று என்ன வாழ்க்கை என்ன செய்யல நடைமுறைக்கு வரை. ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தால்தான் அவன் ஆஸ்வதிக்கப்படுவான். ஒருவன் தேவனுடைய ஆலயமாக தன்னை தேவனுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கும் போதுதான் தேவன் அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அக்கினி வந்து பட்சிக்கு பார்க்கும். நீ வந்து வக்கீலால கட்டப்பட்டிருக்கிறியா, நீ செங்கலால கட்டப்பட்டிருக்கிறியா, நீ தங்கத்தால கட்டப்பட்டிருக்கியா, வைரத்தால கட்டப்பட்டிருக்கியான்னு சொல்லி எப்ப பார்க்கணும்னா ஆண்டு வந்து அப்பதான் சோதிச்சு பார்ப்பாரு நீ எப்படி கட்டப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி. சரி, அக்கினிதான் உன்னை பரிசுத்து பார்ப்போம். அப்ப நீ தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும். நீ தேவனுடைய ஆலயமாக மாறினா தேவன் உன்னை பரிசுத்தமாக்குவார். அப்ப தேவன் உன்னை பரிசுத்தமாக்குறதுக்கு நீ விடணும். நீ அன்னைக்கு நாள் கத்திருக்கிற நீ உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீ வாழ்க்கை முறையெல்லாம் கடவுளுடைய சமூகத்தை எல்லாம் முழுவதுமாக மாற்றம் அடைய வேண்டும். அது இல்லாட்டி உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கல, கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்கல, இது ரெண்டுக்கும் நீ தான் இடம் கொடுக்கல. அதனாலதான் நீ என்ன படிச்சிருக்கான் சானே, நீ எப்பொழுது பார்த்தாலும் மனமுடைந்து போ. நீ வேலைக்கு போற, நிறைய சம்பாதிக்கிற, உங்க போறீங்க எத்தனையோ பேருக்கு நிலைமை பண்ற, ஆனா உன்னுடைய வாழ்க்கை என்ன நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா மனதில் ஒரு மகிழ்ச்சி உடைய வாழ்க்கை இல்லாத நிலைமைகளில் மனமுடைந்து அடிக்கடி மனமுடைந்து போவதற்கான காரணம் உன்னிடத்தில் உண்டே அல்லாமல் தேவனிடத்துல ஒருபோதும் கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நீ கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சி ஆகிரு, அவர் உன் இருதயத்தின் மேற்கொள்ள உனக்கு அருள் செய்யும். சரி, என்ன சொல்றது வந்து சிங்கி குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடினேன் எப்பொழுது இளைஞனாக இருந்தேன். வசனவாசினே, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா நீதிமான் கர்த்தரை தேடுகிறவனாக இருப்பான். நீதிமான் துன்மார்க்கத்தை விட்டு என்ன பண்ணிக்கிறான், விலகி கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதனால கர்த்தர் காண்பிக்கிற பாதையில போக ஆரம்பிக்கிறான். அப்ப கர்த்தரை நாள்தோறும் தேடிட்டு இருக்கிறான். அதனால சிங்கக்குட்டிகள் பட்டே கிடந்தாலும் அவனுக்கு எந்த நன்மை என்ன செய்ய போறது இல்லை, குறைபட போறது கிடையாது. அதே போல சொல்றான், இளைஞனா இருக்கக்குள்ளேயே நான் பசியா என்ன செய்யல இருக்கல, நான் முதிர் வயதுள்ள ஒன்றா இருந்த போது எனக்கு என்ன செய்யல, நான் பசியை ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கேன், நான் கண்டதில்லை. இளைஞனா இருக்கும் போது எங்க இருந்தேன், ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வனாந்தரத்தை சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்பயும் நான் பசியா ஒன்றா கூட நினைச்சது கிடையாது, இருந்ததில்லை. முதிர் வயதுள்ள நடந்து இருக்கும்போது எங்க இருந்தேன், அரியணையில் இருக்கிறேன். இப்பொழுது நான் என்ன செய்யறேன், நான் பசியோட என்ன செய்யல இல்ல. என்னுடைய சந்ததிகள் எந்த விதமான குறைவு என்ன செய்யலாம் நினைச்சிருக்கான். அவ்வளவு பேர் இருக்கிறான்னு சொல்லி தாவீதனுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறான். நல்ல கவனிங்க. அப்படின்னா ஏன் எனக்கு பிரச்சனை, எனக்கு ஏன் பசியை குறித்த பயம், எனக்கு ஏன் தீமை நடக்குது, ஏன் நன்மையை கண்டுபிடிக்க முடியல, நான் கர்த்தரை தேடுறதுனால நன்மை என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. சரி, நான் கர்த்தரை தேடுறதுனால நான் பசியை அடிக்கடி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு நினைஞ்சிருக்கு, ஏற்பட்டு போயிருது. அதுமாதிரிதான் என்னுடைய மனம் எப்பொழுது பார்த்தா என்ன செய்யப்படுது, மனம் உடைந்து போகிற நிலைமை காணப்படுகிறது. ஆகவே நான் மனம் உடைந்து போகிறவன் கிடையாது. கர்த்தர் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள். யார் சொன்னார், அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு பார்த்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் இடம் கொள்ளுங்கள், நானும்
என் வார்த்தையோ உலகத்தை என்ன பண்ணிருக்கு, ஜெயிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு உலகத்துல உபத்திரவம் இருந்துட்டு போகட்டும், எவ்வளவு வேணாலும் வந்துட்டு போகட்டும், ஒரே ஒரு விஷயம் தான், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன். நான் அவருக்கு ஆலயமாக இருக்கும் பொழுது என்ன செய்ய, அவர் எனக்குள்ள தெய்வமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படினால எதுக்கும் அஞ்சிட என்னுடைய ஒரு நாளும் என்ன செய்ய போறதில்லை, இடம் கொடுக்க போறதில்லை. ஆகவே நான் திடமனதுள்ளவனாக பண்ண தவிர நான் மனம் உடைந்து போகிறவனா என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. கத்து தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்.